உறவுகளுக்கு வணக்கம். சிஎம் விஜய் முதல் ஒரு வாரம் இதைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த தேர்தலில் 2 ஆண்ட கட்சிகளும் தோல்வி அடைஞ்சிட்டு, மக்களுக்காக களத்தில் நின்ன நாம் தமிழர் கட்சியும் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சுட்டு, திரையிலிருந்து வந்த திரை பிம்பத்தோடு வந்த கதாநாயகன் விஜய் அவர்களுடைய கட்சி வெற்றி பெற்று இன்னைக்கு சிஎம்மா விஜய் அவர்கள் பதவியும் ஏற்றுட்டாரு. ஒரு வாரத்தையும் நாம் கடந்துட்டோம். இந்த ஒரு வாரத்தில் அவர் பதவியேற்பு விழாவில் இருந்து நேற்று வர என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சர்ச்சையில் ஆரம்பித்து, இப்போ அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்க விலைக்கு வாங்க போகுது, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற சர்ச்சை செய்திகள் வர ஒரே பரபரப்பாக தான் போயிட்டுருக்குது தமிழ்நாட்டு அரசியல் களம். இப்போ முதல் நாள் அவர் பதவியேற்ற அந்த மேடையிலேயே சொன்னார், இங்கே அந்த சென்டர் இந்த சென்டர்லாம் கிடையாது, ஒரே சென்டர், நான் தான் சென்டர் அப்படின்னாரு. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் அவரை போய் பார்த்தா இதை கரெக்ட் பண்ணிடலாம், இவங்கள போய் பார்த்தா இதை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்த அந்த சூழ்நிலையில் விஜய் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இங்கே நடக்காது, எதுவாக இருந்தாலும் என் மூலமாக தான் போகும், நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி நாம் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களாம் ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விடயம்தான். அதுபோக முதல் கையெழுத்தே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு இருந்தார். அது எல்லாருக்கும் இல்லை அப்படின்னா கூட 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இலவசம் அப்படின்னு இருந்தார். அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, வீடுகளில் பெரும்பாலும் 500 யூனிட்டை தாண்டிலாம் மின்சாரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆடம்பரமாக யூஸ் பண்ணக்கூடியவங்க வேணா 500 யூனிட்டை தாண்டி போவாங்களே தவிர, நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இவங்கெல்லாம் 500 யூனிட்டை தாண்டி போக மாட்டாங்க. அதனால 200 யூனிட் மின்சாரம் 2 மாதத்துக்கு ஒரு நேரம் இலவசம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சதவீதத்தை ஏற்றி கொடுக்குமே தவிர, அதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. ஆனால் அரசாங்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, அரசாங்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த வருமான இழப்பை அவங்க எங்கேருந்து ஈட்ட போகிறாங்க அப்படிங்கிறது அது அவங்க தான் இனி முடிவு பண்ணணும், எதை வச்சு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடி காவல் படை, அதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னாரு. அதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். அதே மாதிரி மாவட்டந்தோறும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறையினரை நான் வேலைக்கு அமர்த்துவேன் அப்படின்னாரு. அதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். இப்படி முதல் நாளே பல நல்ல திட்டங்களை அறிவிச்சார். இப்படி முதல் நாளே பல நல்ல திட்டங்களை அறிவிச்சார். இதில் மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஓகே, விஜய் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா தான் பண்ணுவார் போல தெரியுது அப்படிங்கிற பேர் எடுத்தார். அதுக்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூட போகிறேன், பள்ளிகள் பக்கத்தில் இருக்கிறது, கோயில்கள் பக்கத்தில் இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள்லாம் நான் மூட போகிறேன் அப்படின்னாரு. ஒரு சில கடைகளை மூடினாரு அப்படிங்கிற செய்தியும் வந்தது. அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றது. இதுக்கு முன்னாடியும் ஜெயலலிதா 500 கடைகள் மூடினாங்க, எடப்பாடியார் 500 கடைகள் மூடினாங்க, ஸ்டாலின் 500 கடைகள் மூடினாங்க. ஆனால் இத்தனை கடைகள் மூடினாலும் டாஸ்மாகின் வருமானம் குறையில கூடிக்கிட்டே தானே போகுது, அப்போ நீங்கள் மூடினா மட்டும் குறைஞ்சிருமா அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க. அதை எந்த வகையில் அவர் டாஸ்மாக் வியாபாரத்தை குறைக்க போகிறாரு அப்படிங்கிற திட்டங்கள் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை செயல்படுத்தலாம். இப்பவும் விஜய் அவர்கள் நீலாங்கரை வீட்டில் இருந்து தலைமைச் செயலகம் போகக்கூடிய அந்த பகுதிகளில் அவர் போர் வார நேரத்தில் அதிகப்படியான டிராஃபிக் ஜாம் ஆகுது, மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதையும் நிவர்த்தி செய்கிற வகையில் அவர், நான் ஒரு லைனில் போனால் மக்கள் என்ன ஒரு லைனில் போகட்டு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாண்டாம் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து அதையும் சீரமைச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு செய்தியும் வந்திருக்கு. அதே மாதிரி போன ஆட்சியில் செயல்படுத்திக்கிட்டு இருந்த புதுமை பெண், தங்கமகன், மகளிருக்கான உரிமை தொகை, இந்த திட்டத்தெல்லாம் அவர் செயல்படுத்தியிருக்காரு. 1000 ரூபா போட்டு விட்டுருக்காரு அப்படிங்கிற செய்தியும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சரி, 2500 இப்போ போடலை அப்படின்னாலும் இப்போதைக்கு 1000 ரூபா போட்டு விட்டுருக்காரலாம் அப்படின்ட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்குது. ஏன் அப்படின்னா, திமுக வந்து 1000 ரூபா போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுது, நீங்கள் வந்த உடனே போட்டு விட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்த உடனே போட்டு விட்டதை விட நீங்கள் இந்த மாதம் போடாமல் இருந்திருந்தா பெரும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலே நிதர்சனம். மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா இலவசத்தை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை போய் சந்திச்சார். இது மக்கள் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் இருந்தது அப்படின்ட்டு சில பேர் பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் பல பேர் கட்சிக்குள்ளே, அண்ணன் தம்பிக்குள்ளே, ஊரில் சொந்தக்காரன் சொக்காரங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், என் கட்சி உன் கட்சின்ட்டு. இப்படி விஜய் பல்வேறு தரப்பு தலைவர்களை போய் சந்திக்கும் போது அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு சமாதான நிலை ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் பேசினாலும், நிறைய பேர் என்ன பேசுனாங்க அப்படின்னா, இவர் எல்லா கட்சிக்காரங்ககிட்டையும் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு இப்போவுமே ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம்
எல்லா முதலமைச்சர்களும் வந்த உடனே ஒரு வாரம் 2 வாரத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தான் அப்படின்ட்டு எதிர்க்கட்சியில இருந்து விமர்சனமும் வைக்கிறாங்க. என்னென்ன விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, முதல் சறுக்கல் எதுல அப்படின்னா, அவர் ஒரு ஜோதிடருக்கு அரசு பணி கொடுத்தது. அதுவும் அரசு சம்பளத்துல அவருக்கு ஆலோசகரா வச்சது. அது முதல் சறுக்கலா அமைஞ்சது. எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. சட்டசபையில கூட அதை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. எப்படி நீங்க ஒரு ஜோதிடரை நீங்க அரசு பணியில அமர்த்தலாம்? இளைஞர்கள் ஜோதிடரை நம்பியா ஓட்டு போட்டாங்க? இளைஞர்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீங்க அப்படின்னு நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. நீங்க எப்படி ஒரு ஜோசியக்காரரை நம்பி அரசு பணியில அமர்த்தலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டவங்களின் கேள்விகளை அவர் நிராகரிக்காம அந்த ஜோதிடரை அரசு பணியில இருந்து இப்போ விடுவிச்சும் விட்டுட்டாரு. இது ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறம் அவர் டாஸ்மாக் கடையை நான் 717 டாஸ்மாக் கடைகளை மூட போறேன் அப்படின்னாரு. அதை பெரிய அளவுல தாவேக்கா சார்பா விளம்பரமும் படுத்தினாங்க. ஒரு பாட்டிலாம் போய் என்ன சொல்லிச்சுது அப்படின்னா, 40 வருஷமா இங்க டாஸ்மாக் கடை இருந்தது. விஜய் அவர்கள் சொன்ன அடுத்த நாளே இங்க இருந்த கடையை மூடிட்டாங்க அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப பிரபலமா ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த பாட்டி வீடியோ எடுத்தது காலையில 12 மணிக்கு முன்னாடி. அந்த பாட்டி 12 மணிக்கு அப்புறம் போய் வீடியோ எடுத்திருந்தா அந்த இடத்துல அந்த கடை இருக்க தான் செஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு அப்புறம் போய் பொதுமக்கள் வீடியோ எடுத்தும் போட்டாங்க. இப்படி விளம்பரங்களை அதிக அளவுல பண்ணாங்க. நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் 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 அப்படின்ட்டு. இதை விட கூடுதலா போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெண் அந்த பெண் விஜயோட ரசிகரா இல்லைன்னா தாவேக்கா கட்சியை சார்ந்தவங்களா தெரியல. விஜய் கூட எடுத்த ஃபோட்டோலாம் இருந்தது. அந்த பெண்ணை வச்சு என்ன மாதிரி வீடியோ போட்டாங்க அப்படின்னா, விஜய் சார் நீங்கள் எங்களுக்கு 2500 தராண்டாம், நீங்கள் எங்களுக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர்லாம் தராண்டாம், எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்கிடுறோம், நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுற வேலையை சிறப்பாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டாங்க. அதுக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. நாங்கள் இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் 2500 தாரன்னு சொன்னதுனால தானே ஓட்டு போட்டோம், நீங்கள் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தாரன்னு சொன்னதுனால தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்போ உங்கள் ஆட்களை வச்சு உங்கள் பிஆர் டீமை வச்சு நீங்கள் இப்படி கட்டமைக்கீங்களா, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு மக்களே சொல்லிட்டாங்க, அதனால் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மனநிலைமையை மக்கள் மத்தியில் கொண்டு வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு மக்கள் கேள்வியும் கேட்குறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் கடையில் இன்னும் 10 ரூபா 20 ரூபா அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுப்பிரியர்கள் இன்னமும் அங்கங்கே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சென்னை பக்கத்தில் ஒரு டோல்கேட்டில் அறுவடை இயந்திரங்களை ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த வாகனத்துக்கு 1500 அதிகமாக வசூல் பண்ணதாக அங்கேயும் ஒரு போராட்டம் நடந்தது. அதே மாதிரி திருப்பூரில் வட மாநிலத்துக்காரங்க தமிழர்களை அங்கே ரொம்ப தரக்குறைவாக நடத்துகிறாங்க. நைட்டு ஆனால் குடிச்சிட்டு வந்து பெண்கள் மத்தியில் தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க, அறகுறை ஆடையோட சுற்றிட்டு அலையிறாங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராட்டமும் நடத்துச்சு. இப்படி அங்கங்கே மக்கள் மத்தியில் போராட்டங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது வழக்கம் போல். இதையெல்லாம் கடந்து தாவேக்கா மேலே இருக்கக்கூடிய இப்போ பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் தூய சக்தின்னு தானே வந்தீங்க, அப்போ நீங்கள் ஏன் மற்ற கட்சிகள்ல இருந்து எம்எல்ஏக்களை வாங்குறீங்க, வாங்கி உங்கள் ஆட்சிக்கு ஆதரவாக நிற்க வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தாவேக்காவை நோக்கி எழுந்திருக்கு. நீங்கள் தூய சக்தி, ஆனால் நீங்கள் ஊழல் சக்தியும் தீய சக்தியும் இப்போ கூட்டு சேர்த்துக்கிட்டீங்களே, தீய சக்தி கூட நின்று அந்த கட்சிகளை கூட்டு சேர்த்துக்கிட்டீங்களே, ஊழல் சக்தி கூட இருந்த அந்த எம்எல்ஏக்களை உங்க கூட கூட்டு சேர்த்துக்கிட்டீங்களே, அவங்களுக்கு அமைச்சர் பதவிகளை கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களே அப்படிங்கிற பல கேள்விகளை மக்கள் இப்போ முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா காங்கிரஸை தாவேக்கா கூட சேர்த்தது மக்கள் மத்தியில பெரிய ஒரு அதிருப்தி. காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரி, தமிழர்களை கொன்று குவிச்சப்போ அவங்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி, அந்த கட்சியை நீங்க எப்படி உங்க கூட கூட்டணி சேர்க்கலாம் அப்படின்ட்டு தமிழ் தேசியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கடுமையான எதிர்ப்பை தாவேக்கா சந்திச்சிருக்குது. அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி எப்படிலாம் விளம்பரம் பண்ணாங்களோ அதை விட கடுமையாக இப்போ விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. போன ஆட்சி தான் ஒரு விளம்பர மாடலாக இருந்தது, நீங்களும் அதே விளம்பர மாடல் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் முன் வச்சிருக்காங்க. எதனால் அப்படின்னா, விஜய் வந்து வழக்கமாக எல்லாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிற மாதிரி காலையிலேயே 9 மணிக்கு தாண்டி வீட்டிலேருந்து கிளம்பி போயிருந்தாரு, சாயங்காலம் 4 மணி வரை ஆஃபீஸில் தான் இருக்காரு, தலைமைச் செயலகத்தில் தான் இருக்காரு அப்படின்ட்டு வேகமாக இன்ஸ்டாகிராம் அதில் இதெல்லாம் போடுறாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, விஜய் அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, 2-3 டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அதில் சோறு இருக்குது, குழம்பு இருக்குது, கறி இருக்குது. மதிய உணவை விஜய் தலைமைச் செயலகத்தில் வச்சு அவரே தான் சாப்பிட்றாரு, அவர் கையாலே தான் அவர் சாப்பிட்றாரு, அவர் சாப்பாட்டை அவரே தான் வீட்டில இருந்து கொண்டு போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தாவேக்காரங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒருவேளை போன ஆட்சியே மாதிரி இதுவும் ஒரு விளம்பர மாடலாக அமைஞ்சிருமோ அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் இப்பவுமே சந்தேகம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் முதல் ஒரு வாரம் தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது மக்கள் அவருக்கு இலவசத்தை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவர் ஒரு சில இலவச திட்டங்களையும் தற்போது வரை நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் போன ஆட்சியில் இருந்த அதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே விளம்பர மாடல் பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிட்டுதா அப்படின்னா அதெல்லாம் இன்னும் சரியாகலை, அதெல்லாம் தொடருது. அதனால் விஜய் அவர்கள் இன்னும் இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் அதிக அளவு ஃபோக்கஸ் கொடுத்து மக்கள் பிரச்சனைகளில் முன்னின்று மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினா நல்லா இருக்கும்.
உங்கள் ஆட்சியின் மதிப்பு இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மக்கள் நல திட்டங்களுக்கு எதிராக எதையாவது கொண்டு வரும்போது மக்கள் முன்னை விட அதிகமாக கிளர்ந்து எழுந்து போராடுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை.